ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 19 ஏப்ரல் 2024. இன்னைக்கு பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியம், सर्विस में सफलता का आधार है नम्रता, जितनी नम्रता उतनी सफलता. சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் பணிவு ஆகும். எந்த அளவிற்கு நாம் பணிவானவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது கிடைக்கின்றது. நம்ரதா ஆத்தி ஹை நிமித் சமஜ்னே சே. அப்போ பாபா என்ன சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் உங்களை நிமித்தமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது பணிவு வருகிறது. ஸோ பணிவான நிலை எப்போ வரும் அப்படின்னா, நான் ஒரு கருவிதான் அப்படின்னும் பொழுது பணிவு தானாகவே வருகின்றது. நம்ரதா கே குண் சே சப் நமன் கர்த்தே ஹை. நாம் எங்கே பணிவாக இருப்போமோ அப்போது அங்கு அனைவரும் நமக்கு தலை வணங்குகிறார்கள். जो कुछ झुकता है उसके आगे सभी झुकते हैं, इसलिए शरीर को निमित्त मात्र समझकर चलो और सर्विस में अपने को निमित्त समझकर चलो, तब नम्रता आएगी. யார் தான் தலை வணங்குகிறார்களோ, அதாவது பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் அனைவரும் தலை வணங்குவார்கள். நம்ம இந்த மாதத்தினுடைய அவ்யக்த இஷாரால கேட்டுட்டு வரோம் இல்லையா? பாபா என்ன சொல்றாரு, நீங்க எப்பொழுது எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கின்றீர்களோ அப்பொழுது தானாகவே அனைவரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். எனவே நீங்கள் எப்பொழுது தலை வணங்குகிறீர்களோ அப்பொழுது அனைவரும் தானாகவே உங்கள் முன்னால் தலை வணங்குகிறார்கள். அதாவது நான் ஆத்மா, நான் இந்த சரீரத்தை நடத்தக்கூடியவன், அந்த ஒரு நிமித்தம் எனக்கூடிய உணர்வு. அதன் கூடவே சேவையில் தன்னைத்தான் நிமித்தம் என்று புரிந்து கொண்டு நடந்து செல்லுங்கள். அப்பொழுது தானாகவே பணிவு என்பது உங்களிடம் வந்துவிடும். ஜஹா நம்ரதா ஹை வஹா டக்கராவ் நஹி ஹோ சக்தா. எங்கு பணிவுத்தன்மை இருக்கிறதோ அங்கு யாரோடும் சன்ஸ்கார மோதல் என்பது இருக்காது. எங்கேனாலும் அபிமானம் இருக்கு அப்படின்னும் பொழுது அங்க சன்ஸ்காரத்தினுடைய மோதல் ஏற்படுகிறது. ஆனால் எங்கு பணிவு இருக்கிறதோ அங்கு சன்ஸ்கார மோதல் ஏற்படாது. ஸ்வத சன்ஸ்கார் மிலன் ஹோ ஜாயேகா. தானாகவே அங்கு சன்ஸ்காரத்தினுடைய ஒற்றுமை என்பது ஏற்பட்டுவிடும். ஆக பணிவாக இருந்தோம் அப்படின்னா யாரோடவும் நமக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் வரவே வராது. அப்போ எல்லோரோடனும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒத்து போயிடுவோம். அதுக்காக பாபா இன்னைக்கு ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு, என்னவென்றால் நாம் பணிவாக இருக்க வேண்டும். அந்த பணிவுத்தன்மையை நமக்குள் கொண்டு வர வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.